தண்ணியா வரனே. என்ன பாகவதற்கு சான்ஸ் கொஞ்சம் கம்மியும். வெங்கல பூஜாவை வெள்ளி பூஜாவா மாத்த முயற்சிக்கிறது. ஏகத்தாளமா பேசுற நினைப்போமுக்கு கச்சேரியில சரியா தாளம் போட்டா இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸே வராது. என்னது என்ன மணக்குது? ஏலக்காய் போட்டிருக்கேன். ஏலக்காய் போட்டிருக்கேன், ஜீரகம் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஒப்பிக்கணுமா அவங்கிட்ட? அவங்கமன் பேசுனா துண்டுண்டெல்லாம் உருவிட்டு வச்சாங்க. என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ? தண்ணியை குடிச்சிட்டு வரேன். குடி, நல்லா குடி தண்ணி. அப்பா நல்ல குடு 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 குடுன்னு இருக்கு. உங்க முகம் மாதிரியே உங்க பார்வை மாதிரியே ரொம்ப என்ன சகட்ட வேலைக்கு நீ இப்படி அடிக்கிற? பாடுதான் தண்ணியை கொடுத்தோம். யாரும் வர்ணிக்க சொன்ன? ஏயா உன் பொண்டாட்டி லட்சணமா இருக்குதுன்னு சொன்னா உனக்கு அதுல என்ன தப்பு? மத்தவாய் அழகா புகழப்படாதே. அவ்வளவு பொறாம உங்களுக்கு. பவானியே துணை. நம்ம வாழ்க்கத்துக்கே வில்லனா வருவான் போட்டுருக்க. சாரி, நான் வீட்டை ஈதி சேர்ல உட்கார்ந்து பழக்கம். கம்பார்ட்மெண்ட்ல தெரியாம போட்டுட்டேன். சாரி சாரி. மதசத மகாரி சரி மதச மதச மத. பெருச்சாடி அடிக்கிற மாதிரி அடிச்சு போடுங்க. இது மாதிரி துஷ்டாலாம் இருக்க கூடாது. அடி கொன்னுடு. பையன் செயினை புடிச்சு எடுத்துட்டான். அடி பெண்டு கட்டுறானுங்க. செயினை புடிச்சு எடுத்தா ஃபைன் தானே போடுவாங்க. ரயில்வே செயினை புடிச்சு எடுத்தா ஃபைன் போடுவா. பொம்பளை கழுத்துல கவுங்க செயினை புடிச்சு எடுத்தா அடியும் 6 மாசமும். நம்ப உன்னை அழைச்சிட்டு குணசீலம் போயிட்டு இருக்காளா? பாக்குற பார்வையிலையும் பண்ற சேஷ்டையிலுமே புரிகிறது. சுவாதீனம் இல்லையோ? புரியல? சித்தப்பிரமையும் வடமொழிக்கு எனக்கு கல்யாணம். ஐயோ, எங்க அத்தை மகளை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அத்தை பொண்ணு எங்க கூட வருதா? அடுத்த பெட்டியில இருக்குது. நல்ல காலம் தெரிஞ்சுதான் தள்ளியே வச்சிருக்காங்க. உனக்கு கல்யாணம், அதாவது அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி. மாப்பிள்ள பிள்ளைண்டானா? என்ன வரதட்சணையா? கையில என்ன வாச்சு? மணி என்னப்பா? எனக்கு பார்க்க தெரியாது. அப்புறம் ஏன் கட்டின்னு இருக்க? கூட்டாங்க கட்டிட்டேன். சரி. ஐயோ, விதவிதமான ஜந்துக்கள் எல்லாம் வண்டியில வந்துட்டு இருக்கு. பகவானே, பயணம் நல்லபடியா தொடரணும். அப்பா அடி 10 நாள் வெளியூர் நாடகங்கள்லாம் முடிச்சுட்டு மெட்ராஸுக்கு பயணம் புறப்பட்டாச்சு. ஏய், லக்கேஜெல்லாம் சரி பார்த்துங்க. ஸ்டேஷன் வர போகுது. ஆமா, எம்ஏலே அந்த பக்கம். ஹலோ, எலவனூர். யாரு? கிருஷ்ணாமியா? நான் தான் சிவசாமி, சீனியர் மோஸ்ட் ஸ்டேஷன் மாஸ்டர், சதர்ன் ரயில்வே. 102 வரானா? வாங்கிக்கிறேன். சரி, வாங்கிக்கிறேன். சார், முதல்ல டீயை வாங்கிக்கோங்க, அப்புறமேல் ரயில வாங்க. சூடு ஆறிற போகுது. சூடாருன்னா சுத்தி உட்கார்ந்துருவாங்கடா. ஆமாடா, உடம்புல சூடாருன்னா சொந்தக்காரன் பூரா சுத்தி உட்கார்ந்து கொய்யோ முறையும் கதற மாட்டானா? அதை சொன்னேன். நான் டீயே சொல்றேன். இது ஆறிடுச்சுன்னா சுத்தி உட்காந்துரும். டேய், ஸ்டேஷன் மாஸ்டர் ஆனதை விட பேசாம ஸ்கூல் மாஸ்டர் ஆயிருக்கலாம். அது எவ்வளவோ மேல். அதை எப்படி சொல்றீங்க? ஸ்கூல் மாஸ்டரா போனா அவரு கேள்வி கேட்பாரு, பசங்க எல்லாம் பதில் சொல்லுவாங்க. ஸ்டேஷன் மாஸ்டரா வந்தா வர்ற பேசஞ்சர் பூரா கேள்வி கேட்கறான், பதில் சொல்ல முடியாம தவிக்க வேண்டியிருக்கு. ஸ்கூல் மாஸ்டர் trains the mind, whereas the station master minds the train. என்கிட்ட இங்கிலீஷ் பேசுங்க. தவறு. ரயில் ஒழுங்கா தண்டவாளத்துல வந்து சேரணுமேன்னு தினம் நான் கந்த சஷ்டி கவச்சம் படிக்கிறேன். தெரியுமா உனக்கு? அன்னைக்கு பாரு, ஒருத்த வந்தான். வந்து டிக்கெட் கூடியா ஊருக்கு போகணும்னா, ஆனா எங்க போகணும்னு கேட்டா ஓன்னு கத்த ஆரம்பிச்சுட்டா. என்னடா ரொம்ப ஆச்சாரமான மனுஷனா, புறப்படும் போதே எங்க போறேன்னு சவுனத்தர மாதிரி கேக்குறேன்னு சண்டை போட்டு போயிட்டா. இது பரவாயில்லையே, அவன் போயிட்டானே. நேற்றுக்கு ஒரு பாயஞ்சர் வந்து பாலக்காட்டுக்கு போகணும், டிக்கெட் என்ன விலைன்னா நான் விலைய சொன்னேன். 2 ரூபா குறையா இருக்குது, அதுக்கு பதில் 4 கட்டு பப்படம் தாரேன், டிக்கெட் கொடுன்னு கேட்டான். இது என்ன ரயில்வே ஸ்டேஷன்? உன்னை உருவி கொடுத்தா யாருக்கு தெரிய போகுதுங்கிறான் சார். சரி பேசிட்டிக்காத. லிங்க் வருதா? பாயிண்ட் அடிச்சு மணி அடி. ஆமா, இந்த மணி அடிக்கிறதுக்கு பதில் கோயில் மணி அடிச்சாலாவது போற வழிக்கு புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். சார், என் முடி கருகருன்னு இருக்கும்போது உங்ககிட்ட வந்து
அப்பனே முருகா, அப்பா எல்லாரையும் காப்பாத்தப்பா. தப்பா நினைக்காதீங்கம்மா. திடீர்னு முதுகுல கால வச்ச உடனே திருப்பதி குறைஞ்சோ என்னமோ நினைச்சேன். பாருங்க, கையில தம்பூர வச்சுக்கிட்டு கோச்சுக்கிறப்போ நீங்க பக்த மீரா மாதிரியே இருக்கீங்க. அவரை பார்த்து ஏன் பல்ல அடிக்கிறோம்? பார்வையே சரியில்லை. விளக்கு வெளிச்சத்துல சிரிச்சுட்டு இருட்டுல மேட மேல ராஜா வேஷம் போட்டுட்டு நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாடக காண்டாடுக்காரங்கிட்ட காசுக்காக கையேந்தி நிக்கிறமே. இல்ல ஐயா, எல்லாருக்கும் பேட்டா காசு கொடுத்துட்டேன், சீட்டு அடிபட்டு அப்புறம் தலையை சொரிஞ்சுக்கிட்டு வந்து நிக்காதீங்க, வெட்டிச்சிருவேன். பவானி வாயண்டி, மச மச நடந்துட்டு இறங்கியா சம்சார மாதிரி எழுப்பி விடணுமா? வண்டி வந்து இறங்க மாட்டீங்களே. டிக்கெட் எடுத்துட்டா குணமே நடத்திடுவாங்க. வண்டி யாருக்கு போகுது? லிங்க் பின்னாடி வரும், இறங்கிக்கீங்க. என்னங்க உங்களை தானே? திருச்சி லோக்கல் பின்னாடி வரும், இந்த வண்டி போகாது, இறங்குங்க. அப்படியா? அண்ணா அண்ணா அண்ணா, என்னையாது மார்க்கண்டைய மாதிரி கட்டி பிடிச்சுக்கிட்டு? மார்க்கண்டைய மயில்கல்லையா கட்டி பிடிச்சிருந்தா? எழுந்துரு. டிக்கெட் இருக்கா? டிக்கெட் தானே இங்கதானே, இங்கதான் வச்சிருந்தேன். ஏன்னா இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் திருவிழா இருந்தாரு மீனாட்சி சுந்தரம், அவர் தானே இப்ப இங்க ஸ்டேஷன் மாஸ்டர். அவரு டிரான்ஸ்பர் ஆகி 15 வருஷம் ஆச்சு. அச்சோ, அவர் இருப்பான்னு நம்பித்தானே நான் வந்துட்டேன். அப்போ டிக்கெட் இல்ல? அப்போ இருந்தது, இப்போதான் இல்ல. என்ன அப்படி வெளியே போய் பேசலாமோ? பிளாட்பார்ம் விட்டு வெளியே போனா தப்பிச்சு போன பாக்குறியா? அதுக்கு இல்லைன்னா ஏயா, எங்க அப்பா மாதிரி இருக்கிறது, இந்த வயசுல ஏயா உமக்கு இதெல்லாம்? உன் தோப்புறார் என்ன மாதிரியா இருப்பார். அப்பா, நானும் என் புள்ள மாதிரியே பாவிக்கிறேன். சரியா நிக்கப்படாது, அது போயிடு, அது போயிடு. ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ணா, ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ணா, அண்ணா அண்ணா, என்னண்ணா கைய புடிச்சு கூட்டின்னு போறேன். பாக்குறவா ஏதாவது நினைக்க போறா, பிரஸ்டிஜ் போயிடுண்ணா, விட்டுருங்கோ. விட்டா நான் ஓடிடுவேன். ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ணா, என்ன தெரியுதோ, நான் தான் சினிமா சாஸ்திரி அம்பி, AMBI டிக்கெட்லெஸ் பேசஞ்சர். ஏயா, நீங்க எல்லாம் டிக்கெட் இல்லாம வரலாமா? இன்னும் 6 டிக்கெட் எல்லாம் வந்திருக்கா? அது அப்புறம் சொல்றேன். திருச்சிக்கு டிக்கெட் வாங்கினேன்னா கரூர்ல இருந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கேன். கம்பார்ட்மெண்ட்ல கூட்டம் என்ன இருக்காதுன்னு பாத்ரூம்ல போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். உள்ள உரைச்ச டிக்கெட் இருந்தது, பாத்ரூம்ல விட்டு வெளியே வரைச்ச வெட்டி மாத்திரம் தான் இருக்கு. பாத்ரூம்ல டிக்கெட் விழுந்துருச்சா? வேணும்னா வண்டி ரிவர்ஸ் பண்ணி பாருங்களேன். அதெல்லாம் முடியாது. திருச்சிக்கு கரூர்ல இருந்தா போறீங்க? ஆமா அண்ணா. 4:45. படமா? ஆமா, 4:45 இடம். ஐ எம் a புரோஹித். இட்ஸ் ஆல் ரைட். அது சரி. பாத்தடா, கம்பார்ட்மெண்ட்ல ரம்மி ஆடி ஒரு 325 கிடைச்சது. பாக்கி ₹1.20. நீங்க போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்களேன். நாளை மத்த நாள் நம்ம மாத்திரம் நாளும் கிளம்பி வந்தா காரியம் பண்ணி கழிச்சுடுறேன்னா. என் வீட்டுல இனிமே காரியம் பண்ணா எனக்கு தாயா பண்ணணும், அதை பார்க்க நான் இருக்க மாட்டேன். பரவாயில்ல, நாம விடுங்கண்ணா, அவரே மரியாதை தரார். பவானி, கூப்பிட்டா? பவானி, கூப்பிடாதவனா இருக்கிறேடா. எடி உருப்படியெல்லாம் சரியா இருக்காரு பாத்தியா? ஒண்ணு படுக்க 2, பூஜா 1, உங்களோட சேர்த்து 9 கரெக்டா இருக்கு. சிவாச்சுங்க இதானே இருந்தா? சீமாச்சு, டேய் சீமாச்சு, சீமாச்சு. சனி பிராரப்தம் இங்க இருக்க. வா அப்படி. சரி இந்தாங்க. என்னது? டிக்கெட். டிக்கெட் நீ
அறிவு டிக்கெட் உன்னை கரெக்டா சொல்லிருக்கேன். நான் என்ன கேட்கலங்க, வாங்க. மெல்ல பேசேன்டா. வண்டி யாருக்கு போகுதுன்னு ஜன்னல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொட்டியில ஒரு பொண்ணு அம்பொண்ணு அச்சடிச்ச சேலை மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருந்தது. வண்டி யாருக்கு போகுது தாயே, இறங்குன்னு அது போகும்போது வந்தேன். இவ்வளவு வேணுக்கு பதில் அந்த டிக்கெட்டை நீயே அவங்ககிட்ட கொடுத்துக்கலாம்ல. நான் எப்படி கொடுக்க முடியும்? மெல்ல பேசேன்டா. ரூல்கள் அனைத்தும் ஸ்டேஷன் மாஸ்டர் வசம் ஒப்படைக்கும்னு ரூல்ஸ் நீங்க தானே அடிச்சுக்கிறீங்க. நான் அந்த பொண்ணு கிட்ட பேசுறத நீங்க பாத்துட்டு டேய் உனக்கு என்ன பாஞ்சிட்ட பேச்சு ஆய் உயின்னு கத்துவீங்க. அப்புறம் முள்ள பேசேண்டா அப்படின்னு சொல்லுவீங்க. என் பொஞ்சாதி இல்லாத குறைய நீங்க தான் சார் தீர்த்து வைக்கிறீங்க. ஆமா சார், உங்களை மாதிரி தான் என்கிட்ட லோ 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 லோன்னு சாகுற வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே செத்தேன். சாகும்போது கூடவா? ஆமா சார், சாகும்போது அட பாரு மனுஷா நீ மாத்திரம் இருக்கிறியே நான் மாத்திரம் போறேன்னு போன்னு கத்திக்கிட்டே போனேன். அப்படின்னா பக்கத்து ஊருக்கா போறா கூட போறதுக்கு. அது சரி, இந்த டிக்கெட்டை தொலைச்ச பொண்ணு எங்க இருக்கிறா? இந்த பிளாட்ஃபார்ம் ஓரமா அசோகவனத்தை சீர மாதிரி சிமெண்ட் பெஞ்சில உட்கார்ந்துருக்கு. சரி, லோக்கல் வருது, நீ போய் மணி அடி. சரி சார். கரூர் டு மெட்ராஸ் இக்மோர். ஏன்னா மணி அடிச்சு ஏன்னா ரயில கூப்பிடுறீங்க? பின்ன என்ன வைக்கல காமிச்சா கூப்பிடுவாங்க? அதென்ன மாட்டு வண்டி நான் நினைச்சேன். அது இல்லன்னு இப்போ திருச்சிக்கு போற வண்டி வருதுங்களா? இல்லையா, இது ஈரோடு போறதுயா. நான் குரல் கொடுப்பேன் கேட்டுக்க போயா. திருச்சி ஈரோடு லோக்கு, திருச்சியில இருந்து ஈரோட்டுக்கு போற வண்டி. மணவாள பவானி, 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 இத்தனை வருஷமா உன் பின்னாலேயே நான் சுத்திட்டு இருக்கிறேன். நீ எங்கெங்க போறியோ அங்கெல்லாம் நான் வந்துகிட்டே இருக்கிறேன். பவானி, உன்னால இழந்ததெல்லாம் உன்னால திருப்பி எனக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில தான் இந்த உடல்ல உயிர் ஒட்டி. பவானி, பவானி, பவானி. பவானி கண்ணு, உன்னை எனக்கு 3 வயசுல இருந்தே தெரியும். இப்போ உனக்கு 3 வயசுல ஒரு குட்டி ஓடிட்டே இருக்கு, தலையில சுங்க கட்டி விட்டு இருக்கு. ஓகே, ஆல்ரைட். ஆல்ரைட் டார்லிங், நீ வந்து நிக்கிறப்ப எப்படி இருப்ப தெரியுமா? கம்பீரமா இருப்ப, மகாலட்சுமி மாதிரியா இருக்கும். கழுத்துல லேசா வேர்க்கும். கர்ச்சீஃப் எடுத்து துடைக்கலான்னு பாப்பேன், முடியறதில்ல. ராத்திரி 12 மணிக்கோ 1 மணிக்கோ யாருக்கும் தெரியாம வந்து லேசா உங்க தடவி கொடுத்து ஒரு முத்தம் கொடுக்கலான்னு தான் எனக்கு ஆசை. காவல் என்ன இது? ஏன் இப்படி பார்த்த சாரதி கோயில் யானைக்கு புரோகரம் வந்தாப்ல ரொம்ப தூக்கி தூக்கி போடுறது என்ன? வயிற்று சங்கடப்படுத்தினா தனியா போயிட்டு வந்துடுவோம். தனியா இங்க போய் சொல்றியா? எனக்கு வயிற்றுல சங்கடம் இல்லடி, மனசுலதான் சங்கடம். தனியாவது தரத்துல கிட உடைஞ்ச மாதிரி என் மனசே உடைஞ்சு போயிடுச்சு. என்னன்னா இது? சம்பந்தம் இல்லாம பாடத்தான் பாடுவேன், இப்ப ஏதேதோ பேசுறேனே. பேச வேண்டிய நேரம் பேசுறேன். பாண்டு, ஏன் வழக்கமா வர லோக்கல் வருது, அதுலதான் ஜெயாவை பெண் பார்க்க வேண்டிய மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வர்றாங்க. அப்படிங்களா? எதுக்குங்க இங்க வரணும்? ரயிலே பார்க்கலாமே. அட ஏன்டா பெனாத்துற, நீ போய் ஜெயாவை அப்படியே இறக்கிற. போடு. சரிங்க. ஏங்க இன்னமா வரலங்க, அவங்க வழக்கமா உட்கார்ந்து வர்ற இடத்துல இதாங்க வந்துச்சு. நான் போகிறேன், என்னை தேட வேண்டாம் ஜெயா. எப்படி இருந்த பொண்ணு எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? வாங்க சார், 1000 பண்ணிருக்கட்டுமே. நிலவுக்கு
என்னடி கோபம் முருகா நெருப்பா எரிகிறது பாட்டா இது ரெட் கார்பெட் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வர மாதிரி இருந்தது. மாது சார் இந்த ஜூஸ் பாட்டு பாருங்களேன். ஜூஸ் பாட்டா? அதான் இந்த ஆரஞ்சு பழத்தை புழிஞ்சி ரசம் எடுத்து. ஐயா புழிஞ்சது ஆரஞ்சு இல்ல, ஞானப்பழம். ஞானப்பழம் எப்படி இருக்கும் மாமா? வாழைப்பழத்துல பாதி இருக்கும், ரொம்ப முக்கியம். ஏன் சார் உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியா இருக்கு. அப்படியா? ரொம்ப ஃபெமிலியர் ஃபேஸா இருக்குது சார். சொல்லு, யாரு சொல்லு, எங்க பார்த்தேன்? ஒரு ஜனரஞ்சகமான இடத்துல தான் நீங்க இருப்பீங்க. இங்க ரேஸ் கோர்ஸ்ல பாத்துருப்போம். என்ன பார்த்து சொல்ல பார்த்தோம். சினிமாவில கேஆர் விஜயாவுக்கு நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சது? என் கையால கல்யாணம் பண்ணிக்காத நடிகாலே இல்லை. சினிமா சாஸ்திரி அம்பின்னா கோடம்பாக்கமே அலரும். ஏஎம்பிஐ அம்பி நான் தான். அது கேஆர் விஜயாவுக்கு 20 டைம்ஸ் கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேன். சினிமாவில் தான். முத்துராமன் 30 டைம்ஸ். சிவாஜி, ஜெய் எல்லாருக்குமே நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இந்த ஸ்ரீகாந்த் அவன் சரியில்லை, துஷ்டன், துச்சாதரன். அவன் திருந்த போறதில்லை. எந்த படத்துல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? ஆனா இந்த தேங்காய் சீனிவாசன் அவன் கொஞ்சம் ட்ரபிள். என்ன சார்? என்ன ஆண்டவே விட மாட்டேன்றான். பாதிக்கு பாதி பதிவு திருமணம். அவன் ஒரு மூடி ஃபெலோ. குட் பாய். ஒண்ணு மாட்டேடா. என் கையால தேங்காய் உடைச்சு பூஜை போட்டேன்னா அந்த படம் தாராளமா 100 நாள் ஓடும். அப்படியா? பாசப்படல பாட்டு வருதே, வாராயம் தோழி வாராயோ, அதுல வர்ற மந்திரம் யாரு? நீங்க தானே? அடியன் தான். கல்யாண சீசன்ல கிளாஸ் வந்து கொடுத்தோம்னா ரெக்கார்ட சிஷ்யங்கிட்ட கொடுத்து வச்சிருவேன். ரெக்கார்ட வச்சிருவா, அங்க தாலியை கட்டிடுவா. அண்ணா ஒண்ணு விடாம எல்லா படம் பாத்துருவேடோ. முன்னெல்லாம் ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் அன்னைக்கே ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துருவேன். இப்பெல்லாம் எனக்கு சினிமா பாக்குறதே முடியல சார், பெருத்து போச்சு. ஏன் தியேட்டர்ல தனியா உட்கார்ந்தா பயமா இருக்கு? நான் சினிமாவுக்கு போறதை நிறுத்தினதே ஒரு பெரிய கதை சார். சொல்ல முடியாது இருந்தா சொல்லாம. 7 வருஷத்துக்கு முந்தி ஏரிக்கரையில் பருவமங்கன்னு ஏ சர்டிபிகேட் படம் வந்தது, அதை பாத்தீங்களா? பாத்தீங்களா? அந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் வாங்கி கொடுத்ததே நான் தான். எப்படி? சட்டை இல்லாம பேர்பாடியோட வந்தேன். செக்ஸியா இருக்குது, சென்சார்ல கட் பண்ணி விட்டேன். ஐயோ அது இல்ல சார். அந்த கதையில ஒரு சீன், கதாநாயகி இடுப்புல குடத்தை வச்சுக்கிட்டு பாடிட்டே வருவான். ரயில்வே லைன் ஓரமா ஒரு ஏரிக்கரை. அந்த ஏரிக்கரையில குடத்தை வச்சுட்டு குளிக்கிறதுக்காக அப்படியே அக்கம் பக்கம் பார்த்து புடவைய லேசா அவுப்பா சார். சொல்லி வச்ச மாதிரி அந்த நேரத்துல ஒரு ட்ரெயின் அவளை அப்படியே பாஸ் பண்ணிட்டே போகும். ட்ரெயின் போன உடனே அப்படி எம்பி பார்த்தேன் சார். குளிச்சு முடிச்சு வேற புடவைய கட்டிட்டு துவைச்ச துணியை வேற நல்லா மறைச்சுக்கிட்டு இடுப்புல குடம் நேரா வந்துகிட்டே இருக்கிறான். என்னடா முக்கியமான கட்டத்துல இப்படி ரயில் போயிடுச்சேன்னு மறுநாள் போய் பார்த்தேன். மறுநாள் என்ன சார், பல நாள் போய் பார்த்தேன். எத்தனை மேட்னி, எத்தனை 6:30, எத்தனை 9:30 சார். ஏன் இத்தனை படையெடுப்பு சார்? ஒரு நாளாவது அந்த ட்ரெயின் லேட்டா வராதா? அவ குளிக்கிறத நான் பார்க்க மாட்டேனான்னு இருந்தது சார். சார் பாடி முடிப்பா, பாடி பட்டனை அவுப்பா. அந்த நேரம் பார்த்து ஒரு சபல குரலோடு அந்த ரயில் வரும் சார். பாத்தேடா சோதனைய. எங்க வரணுமோ அங்க ட்ரெயின் வரமாட்டேங்குது, எங்க வேண்டாம்னு நினைக்கிறோமோ அங்க வந்து தொலையுது. அன்னில இருந்துதான் சார் சினிமாவை பார்க்கறத நான் வெறுத்துட்டு ரேஸ் ஆட பழகிட்டேன் சார். நீர் ஒரு லட்சிய புருஷன், உமக்கு சிலையே வைக்கலாம். வீட்டுல அம்மிக்கே தகராறு, கல் இல்லை. வண்டி 101 நிமிஷம் லேட்டா. கரூர் பக்கத்துல லைன் சரியில்லையா? கிளப்பாதிரி, வண்டி லேட் ஆண்டி. வண்டி லேட்டாமே. 20 வருஷமா டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். என்னைக்கும் இல்லாம மெட்ராஸ் டைம் ஒரே ஒரு சபா என்ன கூப்பிட்டா மாறையெல்லாம் போடுவா, பொன்னாட போத்துவா, நிறைய பணம் கொடுப்பான்னு ஊர்ல சேலஞ்ச் பண்ணடி. வண்டி லேட்டா, எல்லாம் கோவிந்தா. பவானி, நாளைக்கு எப்படி உன்னை நான் சந்திச்சிடுவேன். எஸ் ஷூர். ஐயோ ஜாஸ்கல், குடலைக்கு சுமாரியா போட்டு விடுவேன். மனசுக்குள்ள என்ன நினைச்சிருக்கீங்க? சின்ன வயசுல 1000 இருந்துட்டு வாங்க. இப்ப யார் தெரியுமா? ஒருத்தருக்கு வாக்கப்பட்டிருக்கா. அந்த ஒருத்தர் யாரு தெரியுமா? நான் தான். அப்போலேன்னு பார்த்துட்டு இருக்கேன். பவானி என்ன கை விட்டுறாரு, பவானி உன்னதான் நம்பிட்டு இருக்கேன். அப்படி இப்படி நீ காது கூட புலம்புறீங்க. உனக்கு என்ன நன்றி விட்டு இருக்கணும்? முடியாது. உன் காது என்னையா? 1000 பேர் காதுபட நான் சொல்லுவேன். என் ஃபேவரட் பேரை சொல்றதுல எனக்கு என்ன பயம்? அந்த ஃபேவரட்டுக்கு ஹஸ்பண்ட் நான். அப்போ நீ குதிரையோட புருஷனா? ஆமா. குதிரை புருஷனா? ஜாக்பாட்ல ஃபர்ஸ்ட் லெக்ல ஓடுற குதிரையினுடைய பேர் தான் பவானி.
அழப்படாது. நான் பெரிய ஜமீன்தார் ஃபேமிலி. 13 வருஷமா ரேஸ் ஆடிட்டு இருக்கேன். ரேஸ் கோர்ஸ்குள்ள போறப்போ கத்தியா பணத்தை எடுத்து வருவேன். திரும்பி வர்றப்போ வேர்க்கடையில திருட்டு தரா வருவேன். கடைசியா 1.5 ஏக்கர் இருந்ததுயா. அதை குறைச்ச வரைக்கும் ஒரு அயோக்கியனுக்கு விட்டுட்டு பவானி மேல பேக் பண்ணலாம் நான் வந்தேன். என்ன இன்சல்ட் பண்ணிட்டேன். காலர் புடிச்சேன். என்ன பண்ண போறேன்? காலத்துக்கு மேல வச்சேன். என்ன பண்ண போறேன் கேட்கிறேன். கோச்சுக்க கூடாது. குதிரையோட பேரு பவானி. ஆத்துக்காரி பேரும் பவானி தான். உங்களுக்கும் அவளுக்கும் ஏதோ சந்தேகம். இதே நிலைமை கொஞ்சம் நீடிச்சிருந்தா அவளை ஸ்டேஷன் கூட பார்க்காம டைவர்ஸ் பண்ணிருப்பேன். இப்ப என்ன பண்ணலாம்? பவானி நதியில தொபுகடியில் குதிங்கோ. சரி, செத்து தொலைங்கய்யா. ஐயோ, வண்டி லேட்டாமே. அத்த மகன் அலுவலக கல்யாணம் பண்ணிக்கிறப்பவே எங்க அப்பா அறுவாடம் தூக்கலாம். எப்படியோ அந்த பாயமானத்தை பார்த்து கல்யாணத்துக்கு சம்மதம் ஆகிட்டேன். விதி என்னடா ரயில் ரூபத்துல சதி பண்ணுதேப்பா. அழறா கண்ணா, உன் மகனுக்கு வடவள்ளி கோயில்ல கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு வேண்டுதலை பண்ணிக்கிட்டியே பாத்தியா? இந்த முகூர்த்தம் தப்புறான். எங்க அப்பா இதே சாக்கா வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தி விடுவானே. அத்தை, என்ன செய்வேன்? அப்போ எனக்கு கல்யாணம் நடக்காதா? ஐயோ, நன்னாவே இல்லையே. இதெல்லாம் பண்ணப்படாதே. யாராவது அழுதா பரிதாபமா இருக்கும். நீ அழுதா ஒரு பயமாவே இருக்குப்பா. ஏன் அழற? கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், அவ்வளவுதானே. எல்லாம் அங்கிருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். என் பேர் அம்பி. என்ன நம்பி யாரு கழுத்து நீட்டினாலும் அவன் லைஃப் வீண் போனதில்லை. பள்ளிக்கூட காதலா 8ஆம் கிளாஸ்லயே அங்கேயே ஆரம்பிச்சாலும் அதுக்கும் நான் தான். குமாஸ்தா காதலா அதுக்கும் இந்த அம்பி தான். ஓடுற எலக்ட்ரிக் ட்ரெயின்ல அவசரமா தவறி போய் புகை போட்ட வண்டியில ஏறிட்டோம்னா அங்கிருந்து லவ் ஸ்டார்ட் ஆச்சா அதுக்கும் நான் தான். வை சோ மச். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் காந்தர்வ விவாகத்திலிருந்து டேக் இட் ஃபார் கிராண்டட் மோஸ்ட் ஆஃப் தி கோல்டு மெடல் மேரேஜஸ். இவ்வளவு ஏன் ரீசெண்டா விதவா விவாகம் வரைக்கும் எல்லாருமே என்னுடைய கிளையன்ஸ் தான். என்ன மறந்துடாதே. AMBI அம்பி. டோன்ட் வரி. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி அழத்தான் போறேன். இப்பவே ஏன் என்னப்பா அல்லாவுதீன் அழகு தொடக்கிறிய? நெருப்பு கொஞ்சம் கூட. ஏயா, சிகரெட் வாங்க துட்டு இருந்தவனுக்கு ஒரு நெருப்புட்டி வாங்க காசு இல்லையா? ஏயா, ஊர் உலகத்துல அவன் என்னென்னமோ தர்மம் பண்றான். நான் குடிசை பத்த வைக்க கேக்குறேன். சிகரெட்டியா? சிகரெட் மாத்திரம் வாங்கிடுவீங்க. எவன்டா பொட்டி வச்சிருக்கான்னு அலையிறது. என்னையா உலகம். இதானே எனக்கு பிடிக்காத, தர்றதில்ல. பொட்டி கொடு. அத பழக்கத்துல ஏதோ தெரியாம எடுத்துட்டு போயிட்டேன். நல்ல பழக்கம். வழக்கு தேய்ச்சி பூரா வந்துதா? இனிமே வரும். அது இல்லையா, வண்டி எப்பயா வரும்? தண்டவாளம் சரியாயிருச்சுன்னா வண்டி வந்துடும். எப்படி நேரம் வந்துருமா? அது எப்படி இடையில இருக்கிற ஸ்டேஷன் எல்லாம் நின்னுதான் வரும். நின்று மொத்தத்துல எத்தனை மணி நேரம் லேட்டா வரும்? 157 நிமிஷம் 20 செகண்ட். ஏதோ இது வேற கூட்டி கழிச்சு நான் பாக்கணும். படிச்சிருக்கேன்ல, கணக்கு போட்டு பாருங்களேன். நான் வண்டி கணக்க பாப்பனா இந்த கணக்க பாப்பனா? பவானி, உன்னை பாப்பனான்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஏங்கிக்கிட்டே இருக்கிறேனே. ஏங்க, உங்க சம்சாரத்தினுடைய உடல்நிலை ரொம்ப மோசமா? ஏயா, இப்பதான் ஒருத்தன் என் சட்டையை பிடிச்சான். தலையில துண்டை போட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். பவானின்றது இதுயா? அடடே, பவானில ஜம்காலம் தானே, துண்டு கூட நெய்றாங்களா? நீ அரணைஜார் போறதை விட ஜட்டி போட்டுன்னு அலையலாம். யாயா? உனக்கு புத்தியே இல்ல. நான் சொல்றது இந்த பவானி. அடடே, நீங்க ரேஸுக்கு போறவரா? ஏங்க, உங்களுக்கு கல்யாணி தெரியுமா? பெண்டில் அடிப்பாங்க. கல்யாணி பெண்டில் அடிச்சாலும் சரி, ஸ்ட்ரெயிட்ல அடிச்சாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரே குதிரை பவானி. அது மேலதான் நான் பேக் பண்ண போறேன். ஐயா, நான் ஒரு 1.5 ரூபா தரேன். ஜாக் பாட்ல ஒரு பார்ட்னர் வந்ததுக்கு நான் 8ல ஒரு பங்கு தாங்களேன். ஏயா, நான் திருப்பதிக்கா போறேன். அவன் ஒவ்வொரு ரூபாய் எடுத்து போய் உண்டியில போறதுக்கு. ரேஸுக்கு போறேன். நீ என்ன வழக்கு ஏத்த மாட்டியா? வண்டி வர்ற அன்னைக்கு ஏத்துனா 10,000. வண்டி வர்ற அன்னைக்கா? வரும் வரும். ஜாக்பாட் அண்ணா, வெளியே ஒண்ணு கத்திட்டு இருக்க. ரெண்டுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுறதோ? அது சுதியோட கத்துதே. அப்புறம் ஏன் அடம் முடிச்சுட்டு இவர் நிறுத்த வேண்டியதானே? போய் பாவர, நீ டியூஷன் சொல்லி கொடுக்குற இடத்துல பொண்ணு பார்க்க வந்தா மாப்பிள்ள உடனே கொச்சுன்னு போயிடலாமே. வாய் 20 வருஷம் அசுர சாதனை தொடவீங்கதான் மிச்சம். தியாகராஜா, you know? I know. முத்துசுவாமி, you don't know? I know. சுவாமித்துனாய் அவ கீர்த்தனை அப்படியே அத்துப்படிக்கணும். அத்துப்படி. நல்ல வேலை அவங்க எல்லாம் உயிரோட இல்ல. உயிரோட இருந்திருந்தா இவர் 4 நாளா கிழிச்சு போட்டிருப்பா. சங்கீத புத்தகம் என்ன நினைக்கிறீங்க? You know AMBI அம்பி? You don't know. எனக்கு டபுள் ப்ரொஃபஷன். ஒன்னு புரோகிதம், இன்னொன்னு மேடையில பாடகன். தொழில மோதாத. தொழில மோதாத. வர தொழிலாத செய்யுமே. வண்டியில போட்டு போனாத்தான் உண்டு. ஆள் தூக்கி சாத்தியம் இல்ல. ஏண்டா
இந்த பழக்கம் உனக்கு இருக்கு, எங்க அப்பனுக்கு இருந்திருந்தா வண்டியில முடிச்சிடணும். ஐயோ குழந்தைக்குங்க. இது பிறந்த குழந்தைக்கு, இது பிறக்க போற குழந்தைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறா. அவசரத்துக்கு தோஷம் இல்ல, கொடுக்கும். என்னடா நீயே பிஞ்சி நோக்கெதுக்குடா பழம். நமஸ்காரம், நல்லா இருக்கடா. நானும் பாத்துருக்கல, நான் வெத்தலையை பார்த்துட்டேன். ஐயோ வெத்தலை எனக்கா வெத்தலைய கேட்டு கொடுக்கலன்னா தப்பாக்கும் பாவம். அப்படியே எடுத்துமா எடுத்து. ஓகே, எமர்ஜென்சிக்கு தப்பு இல்லை. இந்த கல்யாணத்துக்கு டீ கடை கும்பிட்டுதான் ஹோமகுண்டம். பொண்ணுவங்களை கூப்பிடுதோ. இந்த சுகராயம் எங்க யாரும் நடக்கணும்னு எழுதியிருக்கு. நோயாம டியூட்டி. ஒண்ணு மாப்பிள்ள வாங்க, உட்காருங்க உட்காருங்க. மாப்பிள்ளைங்களா? நான் தான் மாப்பிள்ள. ஓ நீதான் மாப்பிள்ள, நான் மூத்த பொண்ணு இருக்கேன். யாராவது தானே கொடுங்க. உங்க கேட்கல மாலை இல்லாம என்ன கல்யாணம் ஊச்சில புடிச்சுவேன். நானே இல்லாம எத்தனையோ கல்யாணம் நடக்கிறது. மாலை இல்லாம பண்ண பூவாரியோ யாரா நீங்களோட அப்பா? அப்பாவா? ரெண்டா அம்பி அப்ப பேசுறப்ப அனாத புள்ள மாதிரி பேசுறியப்பா. அவர் இருக்காரு என்ன? உட்காருங்களேன் அம்பி, புடிச்சுக்கோ. என்ன பண்றது? மார்வாடி கடையில வை. முண்டா அவன் கழுத்து கட்டணா. உனக்கெல்லாம் ஃபுல்லா டீடைல்டா மந்திரம் சொல்லணும் இல்ல. தாலி கட்டுற மந்திரம் மாத்திரம் சொல்றேன், கட்டிடு. மாங்கல்யம் தந்துநாரேன மகஜீவர ஏதுனாம் கண்டே கண்டே. போறாதோ கட்டு. கும்ப இருக்காத, அப்புறம் அதுக்கு மந்திரமே வேற. கட்டி மேல கட்டி மேல. இன்னொன்னு தெரியுமா, எனக்கு ஒரு ராசி. நான் நடத்தி வைக்கிற கல்யாணம் 100 நாள் தாராளமா ஓடும். இன்னொன்னு தெரியுமா, நான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னா புருஷன் முண்டாட்டி காலம் பூராவும் பிரிஞ்சிருந்தாலும் இருப்பாளே தவிர, ஆனா கட்டின தாலி மாத்திரம் கடுத்த விட்டு இறங்கப்படாது, விடமாட்டேன். அடுத்தது அம்மி 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 மிதிக்கிறவன் உடைய கடையில கிடக்க துவைக்கிற கல்ல எடுத்துட்டு வேண்டாம். நீ எடுத்துட்டு வந்தியா? அம்பி அம்மி நினைச்சு மிதி. மந்திரம் தெரியும். இறங்கிறாங்கல்ல மொல்ல அங்க உட்காந்து அத வழியா காட்டுப்பா மிதி. அப்படிக்கா போதும் போதும், இந்த சின்ன சொன்னா போதும். சாமி அடுத்தது சாமி எங்க எங்க சாமி போயிட்டீங்க? அது போயிட்டா? அது பண்ணிவிட்டேன். என்ன தெய்வா, கல்யாணம் தெய்வத்துக்கே பொறுக்கலையா? அம்மி மிதிக்கிறத ஒரு அளவுக்கு பண்ணிவிட்டேன். சாமி அடுத்தது அருந்ததி கூப்பிட்டீங்களா? அது உங்க அருந்ததியா? இந்த அம்மிக்கு இந்த அருந்ததி போதும், பாத்துங்களா? போதா இப்போ ஏதாமே பொண்ணு மாப்பிள்ள ஓம விட்டு சுத்தியாச்சா? கும்பிட்டி சுத்தும் போது முந்தாடி பட்டு பத்திக்கும், ரிஸ்கே வேண்டாம். பெரியவரை காலம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. வாடா பெரியவா, வாடா. பாத்தேடா, லோகத்துல எனக்கு தெரிஞ்சு இப்போ இவதான் பெரியவா. மனசுல மானசீகமா நினைச்சுட்டு இவ கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. லட்சோப லட்சம் ரசிக பெருமக்கள் ஆசீர்வாதம் பண்ண பாக்கியம் உண்டு. அவனே ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருக்கா. அம்மா பொண்ணு குழந்தை அடிச்சுட்டு அப்படி போ. மாமி என்ன ஓரமா நடந்து பண்ணுவீங்க. ஆமா போய் பாவதுற வண்டி மிஸ் பண்ணிட்டீர். சபா கச்சேரியும் க்ளோஸ். ஏன் ஒரி பண்ணிக்கிறாள்? எஸ்எம்ண்ணா, நான் ஃபைன் கட்டத்துக்கு நீர் 1 ரூபா மேல போட்டு கொடுத்தாலே பணம் இதோ திருப்பி கொடுத்துட்டேன். ஏது வண்டி வர்ற கேப்ல வெயிட்டிங் ஹால்ல இவ 2 பேருக்கும் சுபயோக சுபதரத்துல ஜாலியாக கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன். அப்படியா? க்ளோஸ். அப்பயே முடிச்சு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. அவ்வளவுதானா? ஒரு பிரசன்டேஷன் பண்ணப்படாதா? ஓஹோ, நீங்க ஆன் டியூட்டியில் இருக்க, பிரசன்டேஷன் பண்ணப்படாது, தப்பு தான். ஒண்ணு பண்ணுங்களேன், வர்ற வண்டியில அவளுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு கூப்பே 2 பேர் சரியா போகும்படியா இடம் வசதி பண்ணி கொடுத்துருங்க.